ஹாய் ஹலோ. இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்விசிபிள் செயின் தாங்க. இது வரைக்கும் நான் பண்ணி காமிச்சதில்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், பொறுமையாக நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு லோட்டஸ் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓஹெச்பி ஷீட்டில் நான் முந்தின நாள்லே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஓஹெச்பி ஷீட்டில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அவ்வளோ பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஐபினை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேங்க. ஏன்னா ஐபினில் தான் மேலே ரவுண்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ ஏன் நம்ம கீழே மேலே 2 பக்கம் ஒட்டுறோங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ நான் ஒரு 5 பீசஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த 5 பீசஸ்க்கும் இந்த மாதிரி ஒட்டிக்குவேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேன்வாஷ் ஷீட்டுங்க. ஸோ நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் கேன்வாஷ் ஷீட்டு. ஸோ அதை எடுத்து மேலே ஒரு க்ரிப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது விழுகாமல் இருக்கும். ஸோ எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் லாரியல்ஸ் எடுத்திருக்கேங்க. இது எதுக்காக அப்படின்னா கீழே ஹேங்கிங்காகங்க. லோட்டஸில் கீழே ஹேங்கிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கொஞ்சமாக நோஸ் பில்லர் வச்சு வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ இதில் லோரியல்ஸ் 3 மட்டும் கோர்த்து நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட பேஸு. நான் இன்விசிபிள் செயினுக்கு வேறு எதுவும் பெண்டன்ட்லாம் வாங்கலைங்க. நம்ம நார்மலாக ஓஹெச்பி ஷீட் வச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நான் ஸ்டெட்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதே மாதிரி பண்ணி மேலே அந்த ஸ்டெட் பேஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதுங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் ஸ்டெட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்ச் டேப் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் ஒயரு. ஸோ எனக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 20 இன்ச் போட்டேன்னா செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் வருதுங்க. ஸோ ரொம்ப நெக் கொண்ட போடாமல் அதுக்கு கொஞ்சம் கீழே போடுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியர் லாக்கு, தென் பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்குங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டாச்சுங்க. அடுத்து ஜம்ப்ரிங் போட்டு நம்ம நான் காட்டின மாதிரி உள்ளார விட்டு நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் நோஸ் பில்லர் வச்சு டைட் பண்ணால் நல்லா லாக் ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ 20 இன்ச்சஸை நான் இதில் லோட்டஸ் கஸ்டமர் எனக்கு 5 சைடு இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 டிவைட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு நம்ம லோட்டஸ் வைக்க போகிறோம். ஸோ அந்த இன்ச் டேப்லேயே எடுத்து ஒவ்வொன்றா பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ணிட்டேன். கியர் லாக் போட்டு அந்த லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கிளிப் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன க்ரியேட்டிவாக நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 பக்கமும் கோத்துட்டு அழகாக நம்ம முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா அகைன் நீங்கள் கியர் லாக் போட்டுக்கணுங்க. போட்டு நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக கொண்டு நம்ம டைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்த அழகாக நின்றுக்குங்க. அப்படியே அது எதுவுமே ஆடாது. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு சைடு பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது மறுபடியும் அகைன் மறுபடியும் இன்ச் டேப் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 3 இன்ச்சஸ் வச்சு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் கியர் லாக் உள்ளார போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் தாங்க வரும். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் நான் 5 பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 பண்ணாமல் ஒரு சிங்கிளாக கூட பண்ணலாங்க. நடுவில் மட்டும் நம்ம பென்டன் பண்ணோன்னா இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இது நான் என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது என்னோடய மெத்தடுங்க. நான் இப்படி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே தாங்க பீட்ஸை போட்டு மறுபடியும் நம்ம கோத்த அந்த லோட்டஸ் டிசைன், மறுபடியும் பீட்ஸு, மறுபடியும் கியர் லாக் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 இன்ச்சஸ் நம்ம அளவெடுத்துக்கலாம். அளவெடுத்து மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறோங்க. ஏன்னா 5 வைக்கணும் இல்லையா? ஸோ கஸ்டமர் எங்கிட்ட 5 கேட்டாங்க. ஸோ அதனால் நான் 5 வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸோ இன்விசிபிள் செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
இந்த வீடியோ பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட்டில் ரேட்டுமே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பால் மாதிரி வச்சுருந்தேங்க. ஸோ வந்து அதை வச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை வச்சேன். நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் பால் வச்சு கியர் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தாங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ 3rd ஒன் முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நோஸ் பில்லர் வச்சு டைட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து இன்விசிபிள் செயின் வந்து எனக்கு பண்ணணுன்ட்டு வந்து தோணவே இல்லை. கஸ்டமர் வந்து ஒரு பல்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது கூட சேர்த்து எனக்கு ஒரு 2 இன்விசிபிள் செயின் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்கங்க. ஸோ அதுக்காக சரி ஓகே நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் எந்த பெண்டன்ட்டும் யூஸ் பண்ணலை, நானாக ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த OHP ஷீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேங்க. ஸோ எனக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மளே வந்து என் ஹேண்ட்மேடாக வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னா தாராளமாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ நான் அதில் 20 இன்ச் எடுத்திருக்கேன். குழந்தைங்க சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 17 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரியவங்க போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்குக்கு ஒட்டி வராதுங்க, நெக்குக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்கங்கிறத உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. எப்பயுமே கஸ்டமரோட சாய்ஸை கேட்டு தான் நம்ம பண்ணணும். நெக் கொண்ட வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நெக் கொண்ட பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நோஸ் பில்லர் வச்சு நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட் ஒன்றுங்க 5th ஒன்னை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இதுக்கு வந்து லோட்டஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஹெட் பின் பண்ணுறதுக்கு ஐபின் வைக்கிறதுக்கு வச்சு காய வைக்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 ஹார்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ எது ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்க்கு வரோம். லாஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கியர் லாக் போட்டுட்டுங்க ஜம்ப்ரிங் போட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரிங்க லாஸ்ட்டு வந்து எண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நமக்கு முடிஞ்சிருக்கு. எல்லாமே 3 இன்ச்சஸில் கரெக்டாக முடிஞ்சுக்குச்சுங்க. அவ்வளோதான். கரெக்டாக வச்சு கியர் லாக் வச்சு நல்லா டைட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி முடிச்சுருங்கங்க. ஸோ லாஸ்ட்டு ஃபினிஷிங் பாருங்கங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஸோ அந்த லோட்டஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ இதிலே ரோஸ் பண்ணலாம், வேறு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த டிசைனிங் ஐடியாஸும் காமிக்கிறேங்க. ஸோ நான் இந்த மாதிரி வியர் பண்ணியும் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ஜம்ப்ரிங் கூட ஒரு ஹூக் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. அந்த ஹூக்கை நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஈஸியாக இருக்கும் நெக்கில் மாட்டுறதுக்கு. நம்ம செயின் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி ஹூக் போட்டிங்கனாவே போதுங்க, நல்லா நீட்டாக நின்றுக்கும். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் செட்டு வித் வந்து ஸ்டெட்டோடு பார்த்திங்கன்னா நான் வந்து 150 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணேங்க. அதுவே வந்து சிங்கிளாக நடுவில் வந்து சிங்கிள் பெண்டன்ட் மட்டும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை நான் 100 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேங்க வித் ஸ்டெட்டோட. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறேங்க. பாய்.